ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படின்னா சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட். லாஸ்ட் கிளாஸ் சயின்ஸ்ல என்ன பார்த்தோம்? லைட் பார்த்தோமா? அது எத்தனை பேர் நல்லா திருப்பி பார்த்துருக்கீங்க? இப்ப கேட்டா கூட கொஸ்டின் கேட்டா ஆன்சர் சொல்வீங்களா? வாட் இஸ் த எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் லென்ஸ்? லென்ஸ் திறனின் எஸ்ஐ அலகு என்ன? டயாப்டர். ஓகேயா? வாட் இஸ் த யூனிட் ஆஃப் ஃபோக்கல் லென்த்? குவிய தூரத்தின் அலகு என்ன? அது மாதிரி கேட்டா என்ன சொல்லுவீங்க? எஃப்னா ஃபோக்கல் லென்த்னா என்ன லெட்டர்ப்பா மென்ஷன் பண்ணும்? கேபிட்டல் எஃப்ஆ ஸ்மால் எஃப்ஆ? ஃபோக்கல் லென்த் இதுக்கான சிம்பல் என்ன? இது ஆப்ஷன் 1, இது 2. 1 ஆ 2 ஆ? ஃபோக்கல் லென்த்னா ஸ்மால் எஃப். ஓகேவா? அப்ப கேபிட்டல் எஃப்னா என்னது? கேபிட்டல் எஃப்னா என்னது? முக்கிய குவியம், பிரின்சிபல் ஃபோக்கஸ். நான் இது இந்த கொஸ்டின் கண்டிப்பா ஒரு கேள்வி இல்ல 2 கேள்வி வரும்னு அந்த டாபிக் நான் சொன்னேன். அப்ப அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு நீங்க இதுக்குள்ள என்ன செஞ்சிருக்கணும்? இத தரோவா படிச்சிருக்கணும். இன்னைக்கு டெக்னீஷியன் 3 எக்ஸாம் எழுதுன யாராவது இருக்கீங்களா? இன்னைக்கு எக்ஸாம் நேத்து எழுதுன யாராவது இருக்கீங்களா? டெக்னீஷியன் 3. டெரன்ஸ் தாமஸ் எப்படி எழுதிருக்கீங்க? சயின்ஸ் எல்லாம் எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க? சயின்ஸ் உங்களுக்கு 40 கொஸ்டின்லப்பா. 40. டோட்டலா எத்தனை கொஸ்டின் அட்டன் பண்ணிருக்கீங்க? 37. அதுல சயின்ஸ் எத்தனை கேட்டிருந்தாங்கப்பா உங்களுக்கு டோட்டல் கொஸ்டின்ல? ஞாபகம் இல்லையா? ஓகே, சரி, ஓகே. நீங்க அட்டென்ட் பண்ணது எல்லாமே கரெக்டா இருக்குமா உங்களுக்குன்னு தோணுதா? ம். அட்டன் பண்ணாததுக்கு வேல்யூவேஷன் கிடையாது. அட்டன் பண்ணாத கொஸ்டின் கணக்குல வராது. நெகட்டிவ்ல போகாது. நீங்க தப்பா அட்டன் பண்ணாதான் நெகட்டிவ்.
சரியா? அட்டென்ட் பண்ணாம விட்டீங்கன்னா அது நெகட்டிவ் கிடையாது. ஆமா, அதுவும் அப்படிதான். நீங்க சப்போஸ் மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு அதுக்குள்ள உங்களுக்கு டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க அட்டென்ட் பண்ணாததுனால உங்களுக்கு அதுல வந்து கால்குலேஷன் ஆகாது. சரியா? நீங்க அதுல கிளிக் பண்ணி அந்த இடத்துல செலக்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான், செலக்ட் பண்ணி தப்பானா மட்டும்தான் நெகட்டிவ். மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்தா நெகட்டிவ் வராது. ஓகே, இன்னைக்குள்ள டாபிக் போலாம். இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா அதே லைட்ல இந்த டிஸ்பர்ஷன் அண்ட் பிரிசம் இதெல்லாம் பத்தி பார்க்க போறோம். அதை பத்தி உள்ள கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். டாபிக் வந்து கலர்ஃபுல் ஐ அண்ட் ஹியூமன் ஐ பத்தி, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஹியூமன் ஐ அண்ட் கலர்ஃபுல் வேர்ல்ட் அப்படின்னு ஒரு டாபிக். மனிதனுடைய கண்ணு பத்தின பாயிண்ட்ஸ் இதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுடைய ஹியூமன் ஐ வந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்கும்னா லைக் ஏ கேமரா. நம்ம எப்படி கேமரா லென்ஸ் இருக்கு அது மாதிரி இங்கேயும் ஒரு லென்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அந்த பார்க்கக்கூடிய அந்த இமேஜ் எல்லாத்தையும் நம்மளோட மூளைக்கு வந்து அது அனுப்புது. ஓகேவா? ஸோ அதனால ஹியூமன் ஐ எந்த ஒரு அதாவது என்ன சொல்றது, ஒரு சயின்டிபிக் இன்ஸ்ட்ருமெண்ட் கூட எதுல கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா கேமரா கூட கம்பேர் பண்ணலாம். சரி, அது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நம்மளோட ஐல இருக்கக்கூடிய ஒரு சென்சிட்டிவ் ஸ்கிரீன், லைட் சென்சிட்டிவ் ஸ்கிரீன் தான் ரெட்டினா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெட்டினாங்கிறது பிளாக்கா இருக்கிறதா இல்ல ஒயிட்டா இருக்கிறதா? பிளாக்கா இருக்கு இல்லையா, அதுல வந்து இருக்கும். அது உள்ள நடுவுல இருக்கிறதா ரெட்டினா. அதாவது ஒளி உணரும் தன்மை கொண்ட லைட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு பகுதி, ஒளி உணரும் தன்மை கொண்ட பகுதிக்கு பேரு தான் ரெட்டினான்னு பேரு. ஸோ அதே மாதிரி நம்ம லைட் வந்து ஐக்குள்ள என்டர் ஆகக்கூடிய அந்த மெம்பரேனுக்கு பேரு கார்னியா. கார்னியா அப்படிங்கிறது தான் அந்த பிளாக் கலர் பார்ட். ஐ பால், அந்த கார்னியா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பிளாக் கலர் பார்ட். லைட் வந்து enters the eye through a thin membrane called cornea. ஒளியானது ஒரு மெல்லிய சவ்வு வழியாக கண்ணினுள் செல்கிறது. அதற்கு பெயர் தான் கார்னியம். நம்ம ஐல இருந்து பாக்குறதுக்கு வெளியே வேற ஷேப்ல இருக்கு இல்லையா, உண்மையாவே அதோட ஷேப் என்ன, நம்மளோட கண்ணுடைய வடிவம் என்னன்னு கேட்டா என்னது, ஐ பால் அப்படின்னு தானே சொல்லுவோம். பால் மாதிரி தானே இருக்கும். ஸோ நம்மளுடைய மண்டை ஓடு பகுதியில பாத்தீங்கன்னா கண் இருக்கக்கூடிய பகுதி ஒரு பெரிய குழி மாதிரி இருக்குமா, அதுல பிக்ஸ் ஆகுற மாதிரி ஒரு பால். ஸோ அதான் நம்மளோட கண்ணு. அதோடைய சைஸ் வந்து எவ்வளவு இருக்கும் ஆவரேஜா எல்லாருக்கும் பார்த்தோம்னா, நம்மளோட ஐ பால் வந்து அப்ராக்சிமேட்டா 2.3 சென்டிமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கும்.
இது நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த பாயிண்ட் போலாம். இந்த கொஸ்டின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நம்ம ஐபாலோட டயாமீட்டர் என்ன? ஓகேயா? ஸோ நம்மளுடைய கண் கோலத்துடைய விட்டம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 2.3 சென்டிமீட்டர். ஸோ இது நோட் பண்ணியாச்சா? அடுத்தது போலாமா நெக்ஸ்ட்? இது என்ன ஷேப் அப்படின்னு கேட்டா ஸ்பெரிக்கல் ஷேப், கோள வடிவம். நம்மளுடைய கண்ணின் வடிவம் வந்து கோள வடிவம். அதோடைய அளவு வந்து 2.3 சென்டிமீட்டர். ஓகே, அடுத்தது நம்ம லைட் ரேஸ், நம்ம கண்ணு உள்ள பாஸ் ஆகக்கூடிய லைட் ரேஸ் வந்து ரிஃப்ராக்ஷன் நடந்துதான் நம்ம கண்ணுக்குள்ள போகும். ஸோ அது எங்க நடக்கும் ரிஃப்ராக்ஷன் அப்படின்னா கார்னியால தான் நடக்கும். மோஸ்ட் ஆஃப் த ரிஃப்ராக்ஷன் ஃபார் லைட் ரேஸ். Refraction of light rays occurs at cornea. ஒளி விலகல் என்பது கார்னியாவில் அதிகமாக நடக்கக்கூடியது. ஒளி விலகல் நிகழ்வு கார்னியா பகுதியில் அதிக அளவில் நடக்கிறது. ஓகே, அதுக்கு அடுத்தது ஐரிஸ் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும் நம்ம கண்ணுல. ஸோ அந்த ஐரிஸ் அப்படிங்கிறது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஹைண்ட் கார்னியா, கார்னியாவுக்கு பின்னாடி இருக்கும். ஸோ அந்த கார்னியாவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஐரிஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் பீப்புள், அதாவது இன்னொரு பார்ட் இருக்கு, நான் உங்களுக்கு அதை வரைஞ்சு காமிக்கிறேன். இதுவரை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? இந்த டயக்ராம் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்மளோட ஐபாலோட இது இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ல இங்க இருந்து நர்வ்ஸ் வந்து எங்க போகும் அப்படின்னா நம்மளுடைய எங்க போகும், மூளை பகுதிக்கு. ஸோ இது வந்து டபுள் லேயரா இருக்கும். டபுள் லேயர் இது எல்லாமே இந்த இடத்துல வரக்கூடிய பார்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் இப்ப இந்த மாதிரி வந்து இப்படி போய் இந்த மாதிரி இருக்கும், சரியா? இந்த பகுதி மட்டும் வந்து பெருசா இருக்கும். ஸோ இந்த லேயர் வந்து டபுள் லேயரா இருக்கும். இந்த லேயர் தான் நம்ம வந்து இங்க வந்து ஒரு மசில்ஸ் இருக்கும், இப்படி ஒரு மசில்ஸ் இருக்கும், இந்த மாதிரி மசில்ஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல லென்ஸ் இருக்கும். இங்க வந்து லென்ஸ் இருக்கும். இந்த முன்னாடி இருக்கிற இந்த பகுதிக்கும் லென்ஸுக்கும் இடையில இருக்கிற கேப்ல தான் ஐரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கும். ஸோ ஒரு ஒரு பார்ட்டா பார்க்கலாம். ஸோ இது வந்து லென்ஸ். நம்மளோட ஐ லென்ஸ் மாதிரி எக்ஸாக்ட் லென்ஸ் நம்ம உருவாக்க முடியுமா? முடியாது. ஸோ இது வந்து
கிறிஸ்டலைன் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வெளியே இருக்கிற பார்ட், இந்த லேயர் இருக்கு பாத்தீங்களா, இந்த லேயர் தான் நான் வந்து கார்னியான்னு சொல்றேன். அதாவது இந்த இது ஃபுல்லா இங்க இருந்து இது வரைக்கும் பிளாக் கலர் பார்ட்டுப்பா நம்மளோட ஐல, இதெல்லாம் வந்து ஒயிட் கலர். சரியா? இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கார்னியான்னு சொல்லுவோம். கார்னியா லென்ஸுக்கு முன்னாடி, ஸோ இந்த இடத்துல வந்து என்ன வரும் அப்படின்னா கார்னியாவுக்கு உள்ள, ஸோ இந்த லேயர் ஃபுல்லாவே கார்னியா சொல்றோம் இல்லையா, அந்த கார்னியாவுக்கு உள்ள இந்த சைட்ல வந்து ஐரிஸ். அந்த கார்னியாவோட சென்டர் பார்ட் இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் பிப்பிள் அப்படின்னு சொல்லுவோம். கண் பாவை, தமிழ்ல வந்து இதுக்கு பேரு கண் பாவை அப்படின்னு சொல்லுவோம். இது ஐரிஸ் தான் சொல்லுவோம். ஓகேயா? ஸோ அதுக்கப்புறம் இங்க ஒரு மசில் மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, லென்ஸை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு மசில் ஸ்டாண்ட் மாதிரி, ஒரு மசில் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மசிலுக்கு பேரு வந்து சிலியரி மசில், தசைகள். சிலியரி மசில்ஸ், சிலியரி தசைகள். இந்த சிலியரி தசைகள் தான் லென்ஸோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து சரி பண்ணும். ஒருவேளை நாம வந்து பார்க்கக்கூடிய பொருள் ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா அதுக்கேத்த மாதிரி நம்ம கண்ணை லென்ஸை ஃபோக்கஸ் பண்றதுக்கு இது தேவை. சிலியரி மசில் தான் அந்த லென்ஸை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் நம்மளோட கண்ணோட பகுதி. இந்த இடம் ஃபுல்லாவே வந்து ஒரு ஈரப்பதமாவே இருக்கும். எதுக்காக அப்படின்னா இந்த பார்ட் வந்து ஃப்ரிக்ஷன் எல்லாம் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாவே இருக்கணும். அதுக்காக நம்மளோட உடம்புல எல்லா பகுதியிலுமே வந்து கண்டிப்பா ஒரு கோழை திரவம் மாதிரி சுரந்துட்டே இருக்கும். நம்ம அதை பாதுகாக்கிறதுக்காக, மசில்ஸ் செல்ஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக. அது மாதிரி கண் பகுதியில இருக்கக்கூடிய திரவத்துக்கு என்ன பேருன்னா ஆக்வஸ் ஹியூமர் அப்படின்னு பேரு. ஆக்வஸ் ஹியூமர். இந்த ஆக்வஸ் ஹியூமர்ல தான் எல்லா கண்ணோட எல்லா பார்ட்ஸும் இருக்கும். ஸோ அதனாலதான் அது வந்து சேஃபா இருக்கு. ஓகேவா? இதுதான் கண்ணுடைய இம்பார்ட்டன்ட் பார்ட். இதுல ஐரிஸ் அப்படின்னு சொல்றது எதோட சைஸை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா இந்த பீப்புள்னு சொன்னோம் இல்லையா, அதோட சைஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எதுனா ஐரிஸ். ஆக்சுவலா அது என்ன அர்த்தம்னா, இப்ப நம்ம கண்ணுல வந்து ஹெவியா லைட், பிரைட்னஸ் அதிகமா லைட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப இது வந்து கண்ட்ரோல் பண்ணி பீப்புளோட சைஸை கம்மி பண்ணும். ஓகேவா? நம்ம ரொம்ப அதிகமான லைட்டை வந்து என்ன செய்ய வேண்டாம், நம்ம கண்ணுக்கு தேவைப்படாது. அதனால அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணும் இந்த ஐரிஸ். ஓகேவா? இது ஓகே தானே? நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா புரியலையா? ஏதோ கண்ணு மாதிரி வரைஞ்சிங்க, இப்படி போட்டீங்க, ஏதோ சொன்னீங்க, அந்த மாதிரி இருக்கா? இந்த பார்ட் என்னது? அவுட்டர் லேயர் இருக்குல்ல, இந்த லேயர் என்னது? கார்னியா. ஓகேயா? ஆமாவா இல்லையா? கார்னியானா எதுப்பா? பிளாக் கலரா ஒயிட் கலரா? பிளாக் கலர். கார்னியாங்கிறது நம்ம கண்ணுல இருக்கிற ஐபால்ல இருக்கிற பிளாக் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, அதுக்கு பேர் தான் என்னது? கார்னியா. கார்னியால தான் ரெட்டினா இருக்கு, கார்னியால தான் ஐரிஸ் இருக்கு, கார்னியால தான் பிப்பிள் இருக்கு. ஓகேவா? எல்லாமே எதுலதான் இருக்கு? கார்னியால தான் இருக்கு. கார்னியாவுக்கு பின்னாடி இதான் என்ன இருக்குன்னு சொன்னேன், ஐரிஸும் பிப்பிளும் கார்னியாவுக்கு பின்னாடி, பிஹைண்ட். ஓகேயா? பக்கத்துல. ஓகே. இது மாதிரி லென்ஸ் வந்து லென்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மசில்ஸ் என்ன சொன்னேன்? சிலேரி மசில்ஸ். கன்னியாகுமரி போயிருக்கீங்களா எல்லாரும்? அங்க திருவள்ளுவர் சிலையை பார்த்துருக்கீங்களா? கிட்ட நின்னு பார்த்துருக்கீங்களா? அதோடைய ஹைட்டு உச்சி வரைக்கும் பார்க்கணும்னா அது ஃபுல் ஃபோக்கஸையும் உங்க கண்ணுல கொண்டு வர முடியுமா? ஒரே இங்க நின்னு முடியாதுல்ல. ஆனா மிகப்பெரிய உருவத்தை நீங்க பார்க்கும்போது உங்க கண்ணு தானா விரிவடையும். பார்த்துருக்கீங்களா? ரியலைஸ் பண்ணிருக்கீங்களா? அப்ப உங்களோட லென்ஸ் வந்து என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா ஃபோக்கஸ் பண்ணுது. அது அப்ப அந்த வேலையை செய்யக்கூடியது எதுன்னு கேட்டா என்னது? சிலியரி மசில்ஸ். ஓகேவா? ஐரிஸ் வந்து எதை கண்ட்ரோல் பண்ணுது? அடுத்த பாயிண்ட் எழுதிக்கோங்க. ஐரிஸ் is a dark muscular diaphragm. It controls the size of pupil.
Iris is a that controls the size of the pupil. ஓகேயா? சோ இது வந்து ஐரிஸ் என்பது கண் பாவை பகுதியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு இடை திசு. டயஃப்ரம்னா இடை, மஸ்குலர் அப்படிங்கிறது தசை. ஓகேயா? தசை இடை திசு அப்படின்னு அர்த்தம். அதுதான் இந்த ஐரிஸ். ஓகேவா? சோ அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட், நம்மளோட அமௌண்ட் ஆஃப் லைட், நம்ம கண்ணுல விழக்கூடிய நிறைய லைட் வந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது தான் இந்த பீப்புள். ஓகேயா? இந்த கொஸ்டின் நல்லா கவனிங்க. ஆக்சுவலா அந்த கண் பாவை தான் அதிகமான வெளிச்சத்தை கண்ட்ரோல் பண்ணும். அதை கண்ட்ரோல் பண்றது எது? ஐரிஸ். ஓகேவா? அடுத்தது போலாம். நெக்ஸ்ட், நம்ம கண்ணுல நாம பார்க்கக்கூடிய ஒரு பொருளுடைய இமேஜ் எப்படி விழும்? ஸ்ட்ரெயிட்டான இமேஜா இருக்குமா, இன்வெர்டட் இமேஜா இருக்குமா? ரெட்டினா இருக்கு இல்லையா? ரெட்டினால நம்ம கண்ணோட பகுதியில இமேஜ் தெரியும், பாத்திருக்கீங்களா? உங்களுக்கு எதிர்க்க நிக்கிற இன்னொருத்தருடைய கண்ணுல உங்களோட பிம்பம் தெரியும், தெரியும் தானே? அது ஆக்சுவலா எப்படி விழும்? நேரான பிம்பமா விழுமா, தலைகீழான பிம்பமா விழுமா? தலைகீழான பிம்பமா விழும். ஆனா நம்ம கண்ணுல பாக்குறதுக்கு அப்படி எப்படி தெரியுது? நேரானதா தெரியுது. சரியா? இந்த ஐலண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் அண்ட் இன்வெர்டட் அண்ட் ரியல் இமேஜ். Islands forms inverted real image on the retina. ரெட்டினால தான் அந்த இது விழும், இமேஜ் விழும். கண் லென்ஸ் ஆனது ரெட்டினாவில் தலைகீழான மற்றும் மெய்பிம்பத்தை உருவாக்குகிறது. இப்போ நம்ம பிரெயினுக்கு போகக்கூடிய நர்வ்ஸ், அதுக்கு பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ், அப்புறம் லைட் சென்சிட்டிவ், இது எல்லாமே எது மூலமா நாம ரியலைஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளோட மூளை மூலமா தான். ஓகேவா? அந்த நர்வ்ஸ்
கண்ணுல இருந்து ஒரு நரம்பு வந்து மூளைக்கு போகுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் வந்து ஆப்டிக் நர்வ்ஸ். அந்த தமிழ்ல சொன்னா பார்வை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஆக்சுவலா நம்மளோட நியூரான் செல்ஸ்ன்னு இருக்குதானே, நம்மளோட உடம்புல எல்லாத்துலயுமே நியூரான் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, மூளையில எப்படி எல்லா சிக்னல்ஸும் போய் சேரும் தெரியுமா? ஒரு மைனூட்டான எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் நம்ம கண்ணுல பார்க்கக்கூடியது எல்லாமே என்ன, அந்த நியூரான் செல்ஸ் எதா கன்வெர்ட் பண்ணும், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸா கன்வெர்ட் பண்ணி நம்ம மூளைக்கு அனுப்பும். ஓகேவா? கிட்டத்தட்ட நம்ம மூளைக்குள்ளேயே ஒரு சின்ன எலக்ட்ரிக் ஃபீல்டே இருக்குன்னே சொல்லலாம். ஓகேயா? லைட் சென்சிட்டிவ் செல்ஸ் send electric signals to optic nerves. Sorry, send electric signals to brain via optic nerves. ஒளி உணரும் செல்களானது மின் சைகைகளை மூளைக்கு பார்வை நரம்புகள் மூலமாக அனுப்புகிறது. மின் சைகைகள் தான் எலக்ட்ரிக் சிக்னல்ஸ். ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட், நம்ம ஐ லென்ஸால எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பொருளை தெளிவா பார்க்க முடியும்? ஓகேயா? டு see an object comfortably and clearly. ஸோ இது வந்து நம்ம ஐஸ் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தா கிளியரா தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர். அப்ப நம்ம ஐ லென்ஸோட ஃபோக்கல் லென்த் எவ்வளவு அப்படின்னு கேட்டா 25 சென்டிமீட்டர் சொல்லலாம். டு see an object comfortably and distinctly, clear-ஆ எப்படி இருக்கு உள்ளது உள்ளபடியே பாக்குறது, அதுதான் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நம்ம வந்து கிளியரா பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா about 25 centimeter from the eye. ஸோ இது எப்படி சொல்லலாம்னா கண்ணின் தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு. டுவெண்ட்டி சென்டிமீட்டர். அல்லது இந்த கொஸ்டினை எப்படி சொல்லலாம், மினிமம் டிஸ்டன்ஸ். மினிமம் டிஸ்டன்ஸ்ல இதுல கிளியரா தெரியும் அப்படின்னாலும் இதை சொல்லலாம் 25 சென்டிமீட்டர். இதை இப்படி கூட கொடுத்துருக்காங்க சில கொஸ்டின் பேப்பர்ல, 25 சென்டிமீட்டர் மீட்டரா கன்வெர்ட் பண்ணா என்ன வரும்? 0.25 மீட்டர். ஓகேயா? 0.25 மீட்டர்.
ஒருவேளை அவங்க 25 சென்டிமீட்டர் ஆப்ஷன் இல்லைன்னா மீட்டர்ல இருக்கலாம். ஓகே, நம்மளோட எல்லாரோட கண்ணு வந்து கிளியரா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஐ டிஃபெக்ட்ஸ் வரலாம், கண்ணுல வந்து ப்ராப்ளம் வரலாம், சின்ன வயசுல இருந்தே இருக்கலாம், இல்ல வளர வளர அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதுக்கெல்லாம் என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஒண்ணு ஜீன் ரீசனா இருக்கும், இல்லைன்னா நம்மளோட ஐ லென்ஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகுறதுல பிரச்சனை வரும். அதுக்கு வந்து நமக்கு என்ன விட்டமின் கம்மியா இருந்தா அந்த பிரச்சனை வரும் சார்? விட்டமின் ஏனா மெயினா வரக்கூடிய டிசீஸ் வந்து நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம்ல. மாலைக்கண் நோய்னா 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாது. ஸோ அது வந்து விட்டமின் ஏ டிசீஸ். பொதுவா இந்த மாதிரி ஐ டிஃபெக்ட்ஸ் வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அது என்னென்ன ஐ டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்த பாயிண்ட் போலாமா? நெக்ஸ்ட் இதை நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? இப்போ வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல ஒருத்தர் வந்து லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து போர்டை பாக்குறாரு, ரொம்ப சின்னதா இருக்கிற எழுத்து தெரிய மாட்டேங்குது அவருக்கு, அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனை? ஷார்ட் சைட்டா லாங் சைட்டா? சொல்லுங்க, எல்லாருமே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். கிளாஸ்ல லாஸ்ட் பெஞ்ச்ல இருந்து பார்க்கும்போது போர்டு தெரியல அப்படின்னா அது என்னது? சரி, இப்ப வந்து ரொம்ப பக்கத்துல, கண்ணு பக்கத்துல புக்கை வச்சு பாக்குறேன், அந்த எழுத்து எனக்கு தெரியல, மங்களா தெரியுது அப்படின்னா அது என்ன சைட்? இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. நான் இப்ப ரெண்டாவது சொன்னல ஒரு எக்ஸாம்பிள். ரெண்டாவது சொன்னதுக்கு தான் என்னன்னு சொல்லுவோம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல போர்டு தெரியலன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு பேர் என்னது? ஷார்ட் சைட். இன்னொன்னு சொன்னேன்ல பக்கத்துல வச்சு தெரியலன்னு சொன்னேன்ல, அதுக்கு பேர் என்ன? லாங் சைட். மாத்தி சொல்லணும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எது உங்களுக்கு தெரியலையோ அதை அங்க கொண்டு வரக்கூடாது. புரியுதா? இப்ப தூரத்துல உள்ளது தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அவருக்கு எது நல்லா தெரியும்னு அர்த்தம்? ஷார்ட்டா உள்ளதுதான் நல்லா தெரியும்னு அர்த்தம். கிட்ட இருக்கிறது நல்லா தெரியும்னு அர்த்தம். புரியுதா? அப்போ ஷார்ட் சைட் இருக்கிறவருக்கு தான், ஷார்ட் சைட்டுன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு பக்கத்துல உள்ளது நல்லா தெரியும், தூரத்துல உள்ளதுதான் என்ன செய்யாது? தெரியாது. புரியுதா நான் சொல்றது? ஓகேவா? லாங் சைட்டுன்னு சொல்றது தூரத்துல உள்ளது நல்லா தெரியும், ஆனா பக்கத்துல உள்ளது தெரியாது. புரிஞ்சுச்சா? கிட்ட பார்வை, தூர பார்வை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த ஐ டிஃபெக்ட்ஸ் வந்து மெயினா மூணு மூணு இதா பிரிக்கலாம். ஸோ அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நியர் நியர் சைட்னஸ், அதான் கிட்ட பார்வை. நியர் சைட்டட்னஸ். ஸோ இது வந்து தமிழ்ல கிட்ட பார்வைன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, என்ன அப்படின்னா மயோபியா. இது கண்டிப்பா எக்ஸாம்ல வந்திருக்கு. மயோபியா கண்டிப்பா வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மயோபியா. மயோபியானா என்ன டிசீஸ்னு கேட்டா என்னது? கிட்ட பார்வை. ஓகேவா? ஸோ அடுத்தது ரெண்டாவது வந்து ஹைப்பர் மெட்ரோபியா. இது வந்து ஃபார் சைட்டட்னஸ், தூர பார்வை. இவங்க தமிழ்ல படிக்கிறவங்க ரெண்டையுமே படிங்க, மயோபியாங்கிறதையும் படிங்க, கிட்ட பார்வைய ரெண்டுமே படிக்கணும். ஹைப்பர் மெட்ரோபியா என்ன நோயின்னு கூட கேட்கலாம். ஓகேயா? ஸோ இது ரெண்டுமே வந்து கண்ணில் வரக்கூடிய குறைபாடு. மூணாவது குறைபாடு என்ன அப்படின்னா பிரஸ்பயோபியா. அது வந்து வயசானா வரக்கூடியது. ரொம்ப வயசானவங்களுக்கு கண்ணு சரியா தெரியாது, கண்ணாடி போட்டாலும் பார்க்க முடியாது, ஏன்னா அந்த லென்ஸோடைய பவர் எல்லாமே குறைஞ்சிட்டே வரும். அதுதான் வந்து பிரஸ்பயோபியான்னு சொல்லுவோம். ஸோ இதை பத்தின ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம்.
மயோபியா அப்படிங்கிறது வந்து நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கிளியரா பார்ப்பாங்க, பட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து தெரியாது. ஓகேயா? இது வந்து எப்படி எழுதிக்கலாம்? அடுத்து ஓகே, இது நோட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது போலாம். 3 குறைபாடு தான் ஐ டிஃபெக்ட்ஸ்ல மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இதுல வந்து வேற என்ன கொஸ்டின் எக்ஸாம்ல வருது அப்படின்னா, மயோபியா டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு ஏன் அந்த டிசீஸ் வருது, லென்ஸோடைய ஃபோக்கஸ் வந்து எந்த இடத்துல விழுது, அதாவது நம்ம வந்து லென்ஸ்ல வந்து இமேஜ் படுத்து அதுதானே நம்ம பாக்குறோம், அந்த படக்கூடிய இடம் இருக்குல்ல, ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அது மாறுறதுனாலதான் இந்த 2 டிசீஸும் வருது. சரியா? அதை பத்தின கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால அது கண்டிப்பா தெரியணும். அடுத்த பாயிண்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து மயோபியா பத்தின பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. மயோபியால வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பர்சன்ஸால என்ன பண்ண முடியும், எ பர்சன் கேன் சி நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ் nearby objects clearly, cannot see distant objects. அருகில் உள்ள பொருளை தெளிவாக காண முடியும், தொலைவில் உள்ளவற்றை காண முடியாது. ஓகே, அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட், இந்த டிசீஸ் வந்து எதனால வருது அப்படின்னா, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்டோட இமேஜ் ஆஃப் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் ரெட்டினா, அதாவது நான் சொன்னல ஐக்கு வந்து ஒரு படம் வரைஞ்சல, அந்த ஐ லென்ஸ்ல இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள வந்து லென்ஸ் இந்த மாதிரி இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, லென்ஸ்க்கு மேல இந்த மசில்ஸ் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போ வந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, ரெட்டினா, ரெட்டினா எது இதுல, நான் கேக்குறேன், எந்த நான் நம்பர் போடுறேன், அதுல எது ரெட்டினான்னு சொல்லுங்க. இல்ல எது ரெட்டினா? 2-ஆ? இந்த லேயர் இருக்குல்லப்பா, இந்த ஃபுல் லேயருமே ரெட்டினா தான். அதாவது 2 இல்ல, ஆக்சுவலா இது லென்ஸ், 2 வந்து லென்ஸ். ரெட்டினாங்கிறது வெளியே இருக்கிற லேயர்னு சொன்னேன் நானே. ரெட்டினானா என்ன எழுதிருக்கீங்க? நீங்க ரெட்டினானா என்னன்னு எழுதிருப்பீங்களான்னு கேக்குறேன். லைட் சென்சிட்டிவ் ஸ்கிரீன் கால்டு ரெட்டினா அப்படி எழுதிருக்கீங்களா? ஒளி உணரும் பகுதி தான் என்னது, ரெட்டினா. ஓகேயா? ரெட்டினாங்கிறது நம்ம கண்ணோட அவுட்டர் லேயர்னு வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம கார்னியா இருக்குல்ல, அதாவது இந்த கருமை நிற பகுதி கார்னியா, கார்னியாவோட இதுலயும் என்ன வரும், ரெட்டினா வரும். புரியுதா?
ரெட்டினாங்கிறது நம்ம ஐலோட லேயர்ப்பா. அந்த லேயர் வந்து இங்கே ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாவே ரெட்டினால வரும். அந்த சென்டர் பகுதி கார்னியால மேல இருக்கக்கூடிய லேயர் வந்து என்னதான் ரெட்டினா. ஓகே, நம்ம வந்து பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து கரெக்டா வந்து ரெட்டினால விழணும். ஆனா ரெட்டினால விழாம என்ன செய்யும்? ரெட்டினாவுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் ஆயிடும். ஓகேயா? முன்னாடியே ஃபோக்கஸ் ஆகுறதுனால இது வந்து என்னன்னு சொல்லுவோம், இந்த டிசீஸ் வருது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இமேஜ் வந்து கவனிங்க, இந்த மாதிரி லென்ஸ் வழியா, லென்ஸ் தானே இது, இந்த லென்ஸ்ல வந்து இப்படி பட்டு அதோட இமேஜ் வந்து ஃபோக்கஸ் ஆகணும்ல. லென்ஸை பத்தி படிச்சிருக்கீங்க தானே? இப்படி ஒரு லென்ஸ், அதுல இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகும், இப்படிலாம் படிச்சோம் தானே? ஃபோக்கஸ் ஆகுற பாயிண்ட்டுக்கு பேர் தான் எஃப், இப்படிலாம் சொன்னேன் தானே? ஆமாவா இல்லையா? நான் மட்டும் ஏதோ ஒரு உலகத்துல பேசிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்ப இந்த மாதிரி இல்ல, ஐ லென்ஸும் ஒரு லென்ஸ் தானே? அப்ப இதுல படக்கூடிய அந்த லைட் ரேஸ் எல்லாமே வந்து இந்த சைடு வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல என்ன செய்யும், ஃபோக்கஸ் ஆகும் தானே? ஸோ அப்படி ஃபோக்கஸ் ஆகக்கூடியது வந்து இந்த இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இது இங்கேயே முன்னாடியே வந்து ஃபோக்கஸ் ஆயிடும். அப்படி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு தான் என்ன லென்ஸ், சரி என்ன குறைபாடுன்னு சொல்றோம், மயோபியா. புரிஞ்சுச்சா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் சொல்ற பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. Distant object, image of distant object formed in front of the retina. தொலைவில் உள்ள பொருளின் பிம்பம் ரெட்டினாவுக்கு முன்பாகவே குவிக்கப்படுகிறது. எதனால அப்படின்னா, இதுல வந்து நம்மளோட ஐ லென்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த எக்ஸசிவ் கர்வேச்சர். இப்போ இதை இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க தானே நிறைய பேரு? சில பேர் கிண்டல்லாம் பண்ணுவீங்க சின்ன வயசுல, அப்படிதானே? அப்படிலாம் இனிமே பண்ணக்கூடாது யாரையும், ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெக்ஸ் போட்டிருக்கவங்க எல்லாருக்கும் வந்து கண்ணு பாத்தீங்கன்னா, கண்ணோட கோலம் வந்து இப்படி, அதாவது நார்மலா இப்படி இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஐ வந்து ஐபால் வந்து நார்மலா இப்படி இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது நார்மலை விட இப்படி பெருசா இருக்கும். ஸோ முட்டை கண்ணு மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன குறைபாடு? மயோபியா. ஓகே, கண்ணுடைய வெளி கோலம் வந்து எக்ஸஸா முன்னாடி வந்திருக்கும். ஸோ அப்படி எலாங்கேஷன் ஆஃப் த ஐபால், அது ஒரு ரீசன். அடுத்த ரீசன் இது நோட் பண்ணிட்டீங்களா? கண் கோலம் முன்பாக விரிவடைந்திருக்கும். elongation of the eyeball. கண் கோலம் விரிவடையும். ஓகேவா? இன்னொரு ரீசன் வந்து என்னன்னா எக்ஸசிவ் கர்வேச்சர் ஆஃப் த ஐலென்ஸ்.
கண்ணின் லென்ஸின் அதிகமான வலைப்பரப்பு, அதிகமான வளைவு பகுதி. சோ இந்த ரெண்டு ரீசன்னாலையும் மயோபியா வந்து வருது. ஓகேவா? மொத்தம் 3 ரீசன். சோ என்னதெல்லாம் அப்படின்னா, டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து ரெட்டினாவுக்கு முன்னாடியே வந்து விழுந்துடும், அதனால அது கிளியரா தெரியாது. ஓகேயா? ரெண்டாவது ரீசன், நம்ம கண் கோலம் எப்படி இருக்கும்? பெருசா இருக்கும். ஓகேயா? முன்னாடி வந்து இருக்கும். சோ அதுக்கப்புறம் மூணாவது ரீசன் என்ன? கர்வேச்சர், அந்த வளைவு பகுதி வந்து அதிகமா இருக்கும். சோ இந்த 3 ரீசனாலதான் என்ன நோய் ஏற்படுது? மயோபியா. சோ மயோபியா டிசீஸ் இருக்கிறவங்களுடைய செக் பண்ணிட்டு அவங்களோட இது என்னன்னு சொல்லுவாங்க? பிளஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா, மைனஸ்ல இருக்குன்னு சொல்லுவாங்களா? கிட்ட பார்வை நோய் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு கண் குறைபாடு, உங்களோட கண் குறைபாடு வந்து +1.5 -1.5 சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ரெண்டுல எது வரும்? மயோபியா நோய் இருக்கிறவங்களுக்கு மைனஸ்ல இருக்கும். சரியா? சோ குறைபாடு வந்து மைனஸ்ல இருக்கும். சிம்பிள் வந்து மைனஸ்ல இருக்கும். சோ இதுக்கு என்ன லென்ஸ் யூஸ் பண்ணலாம்? கான்கேவ் லென்ஸ். கிட்ட பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கு குழி ஆடி பயன்படுத்தணும். ஷார்ட் சைட்டட்னஸ் இருக்கிறவங்களுக்கு கான்கேவ் லென்ஸ். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கான்கேவ் லென்ஸ் சூட்டபிளான கான்கேவ் லென்ஸ் யூஸ் பண்ணா நம்ம வந்து கிளியரா என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். ஓகேயா? சோ இதான் மயோபியா நோயோடைய டிசீஸோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியாவுக்கு எதனால அது வந்து தூரத்துல உள்ளது மட்டும் உங்களுக்கு தெரியுது, பக்கத்துல உள்ளது ஏன் தெரிய மாட்டேங்குது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இது நோட் பண்ணியாச்சா எல்லாரும்? ஓகே, அடுத்தது ஹைப்பர் மெட்ரோபியா. ஹைப்பர் மெட்ரோபியா டிசீஸ் இருக்கிறது எப்படி இருப்பாங்கன்னு சொன்னோம்? தூரத்துல உள்ளது தெரியுமா தெரியாதா? A person with hypermetropia can see distant objects clearly but cannot see nearby objects. cannot see-னா அதுக்கோட அர்த்தம் தெரியுதா? தெளிவா பார்க்க முடியாது, சுத்தமாவே தெரியாது அப்படின்னு நான் சொல்ல வரல. ஓகேவா? distant objects clearly. It cannot see nearby objects distinctly. தொலைவில் உள்ள பொருளை தெளிவாக பார்க்க முடியும், அருகில் உள்ளதை தெளிவாக பார்க்க முடியாது. இது எதனால அப்படின்னா, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லைட் ரேஸ் வந்து ஃபோக்கஸ் ஆகக்கூடியது எங்க அப்படின்னா பிஹைண்ட் த ரெட்டினா. அது என்ன சொன்னோம்? மயோபியால என்ன பாயிண்ட் சொன்னோம்? அந்த பாயிண்ட ஞாபகப்படுத்துங்க. மயோபியால என்ன பாயிண்ட் எழுதணும்? டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடியது, அந்த இமேஜ் ஆஃப் டிஸ்டன்ட் ஆப்ஜெக்ட் வந்து எங்க ஃபோக்கஸ் ஆகும்? இன்ஃப்ரண்ட் ஆஃப்
ரெட்டினா. இங்க என்ன சொல்றோம்? பிஹைண்ட் ஆஃப் ரெட்டினா. ரெண்டும் டிஃபரன்ஸ் புரியுதா? இமேஜ் ஆஃப் நியர்பை ஆப்ஜெக்ட்ஸ். Focused at a point behind the retina. ரெட்டினாவுக்கு பின்புறமாக அருகில் உள்ள பொருளின் பிம்பம் விழுகிறது. அதே சென்டென்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. ரெட்டினாவுக்கு பின்புறம். ஆனா இமேஜ் வந்து டிஸ்டன்ட் இமேஜ் கிடையாது. என்ன இமேஜ்? நியர்பை இமேஜ். சரியா? அருகில் உள்ள பொருளின் பிம்பம். ரெட்டினாவுக்கு பின்புறமாக விழுகிறது. சோ அதனால இந்த ரீசன். அடுத்தது வேற எதனால எல்லாம் இது வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ லென்ஸ் வந்து டூ லாங், பெருசா இருக்கும். அங்க என்ன பார்த்தோம்? ஐ எக்ஸசிவ் கர்வேச்சர் ஆஃப் ஐன்னு சொன்னோம்ல, ஐ லென்ஸ்னு சொன்னோம்ல. அதாவது பெருசா இருக்கும், அதோடைய வளைவு பகுதியும் பெருசா இருக்கும். அப்படிதானே சொன்னோம்? இங்க வந்து என்னது ஆப்போசிட்டா சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? டூ ஸ்மால். ஓகேயா? இது நோட் பண்ணியாச்சா? அடுத்த பாயிண்ட் வந்து ஐ லென்ஸ் இஸ் டூ லாங். சரி, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐ லென்ஸ் இஸ் டூ லாங். கண்ணின் குவிய தூரம் மிக மிக அதிகம். இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த நான் சொன்னல 25 சென்டிமீட்டர்னு சொன்னல, அதை விடையும் இவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதிகமா இருக்கும். ஆக்சுவலா யூஸ்வலாவே கண்ணோட லென்ஸ்க்கு ஃபோக்கல் லென்த் எவ்வளவுதான் சொன்னோம்? நார்மலா 25 சென்டிமீட்டர் சொன்னோமா? ஆனா இந்த குறைபாடு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? 25 சென்டிமீட்டரை விட அதிகமா இருக்கும். சரியா? கண்ணின் குவிய தூரம் மிக அதிகம். அடுத்தது இதோடைய ஐ லென்ஸோட அளவு வந்து ரொம்ப ரொம்ப சின்னதா இருக்கும். இப்ப இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுடைய கண்ணு பாக்குறதுக்கு உள்ள போயிருக்கும் கண்ணு. சரியா? சோ ஒரு ஏதோ ரொம்ப நாள் தூங்காத மாதிரி, ரொம்ப நாள் ஆஹ் என்ன இருக்கும், இந்த என்னாச்சு உனக்கு, என்ன சாப்பிட்டியா சாப்பிடலையா அப்படிங்கிற மாதிரி கேட்போம் இல்லையா? அந்த மாதிரி கண்ணு ரொம்ப உள்ள போயிருக்கும். ஸோ அப்படி இருந்தா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து eyeball has become too small. விழிக்கோளம் மிகவும் சிறியதாக மாறும். இந்த லென்ஸ் இருக்கிறவங்களே சரி, இந்த குறைபாடு இருக்கிறவங்களே எந்த லென்ஸ் யூஸ் பண்ணா சரி பண்ணலாம்? கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த டிஃபெக்ட்ஸை சரி பண்றதுக்கு கான்வெக்ஸ் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்னா கன்வர்ஜிங் லென்ஸ். குவி லென்ஸ் குறைபாடு இருக்கு, இதை வச்சு சரி பண்ணலாம். குவிக்கும் லென்ஸ், அதுதான் இந்த கன்வர்ஜிங். ஓகே, ஸோ 2 டிசீஸ் பார்த்துட்டோம். அதுல உள்ள இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிட்டேன். அடுத்தது இன்னொரு குறைபாடு என்ன சொன்னோம் டிஃபெக்ட்ஸ்ல? பிரஸ்பயோபியா. அது பத்தி என்னன்னு பார்க்கலாம். இது எழுதியாச்சா எல்லாரும்?
பிரஸ்பயோபியா. ஸோ இது வந்து ஏஜ் அதிகமா இருக்கிறவங்களுக்காக வரக்கூடியது. ஓகேவா? இது எது எது வந்து குறைகிறதுனால அப்படின்னா நம்மளோட பவர் ஆஃப் ஐ யூஸ்வலி டிக்ரீசஸ் வித் ஏஜிங். வயது மூப்பு காரணமாக கண்ணின் திறன் குறைவதால் வரும் நோய். ஓகே, இவங்களுக்கு வந்து எதை பார்க்க முடியாது? டிஸ்டன்டா உள்ளதையும் பார்க்க முடியாது, நியர்பை ஆப்ஜெக்ட்ஸையும் கம்ஃபர்டபுளா பார்க்க முடியாது. சரியா? கிளாஸ் இல்லாம. ஸோ இதுதான் பிரஸ்பயோபியா அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால அப்படின்னா மெயின் ரீசன் சிலியரி மசில்ஸ் வீக் ஆகுறதுனால. ஓகே, அந்த ரீசன் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளோட லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது எதுதான்? சிலியரி மசில்ஸ். ஸோ அது வீக்கனிங் ஆஃப் த சிலியரி மசில்ஸ். சிலியரி தசைகள் வலு இழப்பதால் உருவாகிறது. ஸோ இந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு என்ன லென்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைஃபோக்கல் லென்ஸ். இவங்க என்ன லென்ஸை யூஸ் பண்ணா இதை சரி பண்ணலாம் அப்படின்னா பைஃபோக்கல் லென்ஸ். இது தமிழ்ல இரு குவிய ஆடி அப்படின்னு சொல்லுவோம். சரி, இரு குவிய லென்ஸ். சரியா? பைஃபோக்கல் லென்ஸ் அதாவது ரெண்டுமே இருக்கும். கான்கேவும் இருக்கும், கான்வெக்ஸ் ரெண்டுமே இருக்கும். அந்த ரெண்டும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் பைஃபோக்கல் லென்ஸ்னு சொல்லுவோம். கான்கேவ் அண்ட் கான்வெக்ஸ் ரெண்டு லென்ஸும் சேர்ந்து இருக்கிற காம்பினேஷன். ஓகேவா? இதை கண்டுபிடிச்சவர் ஒருத்தர், அவர் பேர் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? பைஃபோக்கல் லென்ஸை கண்டுபிடிச்சது யாரு? யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க. முன்னாடி படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, அந்த மாதிரி யாராவது இருந்தா சொல்லுங்க. பைஃபோக்கல் லென்ஸை கண்டுபிடிச்சது பெஞ்சமின் பிராங்க்லின். அவரோட பேரு பெஞ்சமின் பிராங்க்லின். ஸோ இவ்வளவுதான் பிரஸ்பயோபியா பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, இந்த 3 டிஃபெக்ட்ஸையும் இப்ப வந்து சரி பண்ண முடியுமான்னு கேட்டா, லென்ஸ் யூஸ் பண்ணாம சரி பண்ண முடியுமான்னு கேட்டா சில பேர் என்ன என்ன யூஸ் பண்ணிக்கிறாங்க? கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஸ்பெக்ஸ் இல்லாம சரி பண்ண முடியுமானா என்னது? கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணலாம். டைரக்டா கார்னியாலே போய் அந்த லென்ஸை வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பெக்ஸ் போட தேவையில்லை. வேற என்ன இது மூலமா? சர்ஜரி, நம்மளோட இது வந்து லேசிக் சர்ஜரின்னு சொல்லுவோம்ல, அது மூலமா அந்த லென்ஸ் வந்து பெருசா இருக்கு சின்னதா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை சரி பண்ணாலும் இல்லைன்னா அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் இருக்குல்ல அதை கரெக்ட் பண்ணாலும் என்ன செய்யலாம்? இதுல இருந்து எல்லாருக்குமே லேசிக் பண்ண முடியாது, சில பேருக்கு மட்டும்தான் பண்ண முடியும், அந்த கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஓகேயா? சரி, இதுதான் இந்த ஐ பத்தின ஹியூமன் ஐ பத்தின இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்தது போலாம் நார்மலா தெரிய வேண்டிய ஜென்ரல் நாலேஜ். இப்ப வந்து ஒருத்தர் வந்து பிளைண்டா இருக்காரு, அவருக்கு வந்து இன்னொருத்தர் இறந்து போன ஒருத்தரோட ஐ டொனேஷனை வந்து வச்சு அவருக்கு ஐ ஆப்ரேஷன் பண்ணி இதை ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அந்த இறந்து போனவருடைய கண்ணை எவ்வளவு நேரத்துல எடுக்கணும்? ஐ டொனேஷன் ஒருத்தர் பண்ணியிருக்காருப்பா, அப்ப அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி கண்டிப்பா அந்த இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்.
ஸோ அப்படி இன்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க வந்து எவ்வளவு டைம்குள்ள அந்த ஐயை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. அப்படி இருந்தாதான் அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். கரெக்டா? ஸோ அது வந்து எவ்வளோ ஹவர்ஸ்க்குள்ள அப்படின்னா 4 to 6 hours ஆஃப்டர் டெத். ஒருத்தர் இறந்து 4 to 6 hours நம்ம அவரோட ஐயை வந்து எடுத்தோம்னா அது மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஐ ரிமூவ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னா ஒருத்தரோட இறந்து போனவரோட ஐ ரிமூவ் பண்ண 10 to 15 minutes தான் ஆகும். ஸோ ஆனா அது நம்ம 4 to 6 hours எடுத்தாதான் இன்னொருத்தருக்கு யூஸ் ஆகும். ஸோ இதுல யாரெல்லாம் வந்து ஐ டொனேஷன் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லுக்கீமியா, அதாவது பிளட் கேன்சர் இருக்கிறவங்க என்ன செய்ய முடியாது, ஐ டொனேஷன் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் ரேபிஸ் நோய் இருக்கிறவங்களும் ஐ டொனேஷன் பண்ண முடியாது. ஓகேவா? டெட்டனஸ்னு ஒரு டிசீஸ். ஸோ அதை நான் எழுதுறேன். இது நோட் பண்ணியாச்சா? ஃபர்ஸ்ட் வந்து ரேபிஸ், லுக்கீமியா, டெட்டனஸ், காலரா. ஸோ ஒருத்தர் காலராவில இறந்து போயிருக்காருன்னா அவர்கிட்ட இருந்தும் ஐ டொனேஷன் எடுக்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் பிஆர்சி, மஞ்சள் காமாலை நோய் இருக்கிறவங்க கிட்ட இருந்து ஐ டொனேஷன், அதனால இறந்தவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. எய்ட்ஸ் எய்ட்ஸ் நோய் இருக்கிறவங்க கிட்ட இருந்து எடுக்க முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஹூ cannot donate ஐஸ். இதோட இன்னும் 2 டிசீஸ் எழுதிக்கோங்க. மெனிஞ்சிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ், என்செஃபாலிட்டிஸ். ஸோ இந்த 2 டிசீஸும் இருந்தாலும் ஐ டொனேட் பண்ண முடியாது. அது மாதிரி டயாபெட்டிஸ் நோய் இருக்கிறவங்க ஐ டொனேட் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். சரியா? டயாபெட்டிஸ் இருக்கிறவங்க பண்ணலாம். அப்புறம் வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். பிபி இருக்கிறவங்க பண்ணலாமான்னு கேட்டா பண்ணலாம். சரியா? அதெல்லாம் வந்து பண்ணக்கூடியது. அப்புறம் நம்மளுடைய ஐ டொனேஷன் சொல்றது ஒருத்தருடைய கண்ணை எடுத்து ஃபுல்லா வைக்க மாட்டாங்க, அது தெரியும்ல. எது மட்டும்தான் வைப்பாங்க? கார்னியல், அந்த இது பார்ட், அந்த சென்டரா இருக்கிற பார்ட் மட்டும்தான் எடுத்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ அதுதான் ஐ டொனேஷன். ஓகேவா? ஏஜ் வந்து பிரச்சனை இல்லைப்பா. நம்மளோட அதிகமா ஏஜ் இருந்தா சிலியரி மசில்ஸ் போயிடும். அதனால ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கு மேல அது வச்சாலும் நமக்கு வேஸ்ட் தான். பட் ரொம்ப ஏஜ் இல்லாம யார் வேணாலும் வைக்கலாம். ஓகே, அடுத்தது போலாம். நெக்ஸ்ட், இதே லைட்டோடைய இன்னொரு பார்ட் வந்து என்ன பார்க்க போறோம்னா ரிஃப்ராக்ஷன். அந்த டிஸ்பர்சன், பிரிசம், கலர் இதெல்லாம் எப்படி வந்து வருது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம்.
ஒயிட் கலர் வந்து இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் லைட், இதுக்கு பேர் தான்ப்பா பிரிசம். இந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். ஒரு கிறிஸ்டல ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல யோசிச்சு பாருங்க. ஓகேயா, அதுதான் வந்து டேபிள் வெயிட்லாம் பார்த்துருக்கீங்களா? டேபிள் வெயிட்லாம் இந்த கிளாஸ் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ டிரான்ஸ்பரண்டா இருக்கும்ல, அது மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒன்று யோசிச்சீங்கன்னா அதான் கிறிஸ்டல். அதுல வந்து பிரிசம்னு சொல்லுவோம் இதுக்கு பேரு. இதுல இந்த சைடும் இந்த சைடும் பாலிஷ்டா இருக்கும், அதாவது ரெண்டு சைடும் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஆனா கீழே இருக்கிற பகுதி வழியா மேல நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது இதை திருப்பி இந்த சைடு வழியா உள்ள பாத்தீங்கன்னா தெரியாது. ஏன்னா இது வந்து ரஃப் ஃபேஸா வச்சிருப்பாங்க, அதாவது டிரான்ஸ்பரண்டா இல்லாத மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ லைட் வந்து நான் இந்த இடத்து வழியா பாஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். லைட்டுங்கிறது என்னன்னா ஒரு டியூப் லைட்டோ இல்லைன்னா ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம். லைட் சோர்ஸ், மெர்க்குரி லைட்டு இல்லைன்னா சோடியம் லைட்டு, ஏதாவது ஒரு லைட்டு. அந்த லைட்டை வந்து நான் இந்த இடத்து வழியா பாஸ் பண்ணேன்னா லைட் ரேஸ் வந்து இதுல விழும், அப்படிதானே? ஸோ அப்படி விழக்கூடிய லைட் ரேஸ் வந்து நான் இந்த சைடை நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்படி பார்க்கும்போது இது எத்தனை கலர்ஸா பிரிஞ்சிருக்கும்? 7 கலர்ஸா பிரியும். அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம்? விப்ஜிஆர். அந்த விப்ஜிஆர்ங்கிற அந்த கலர்ஸை நீங்க எதுல பார்க்கலாம்? ரெயின்போல பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ நேரா பார்க்கணும்னா எது மூலமா தான் பார்க்க முடியும்? பிரிசம். இதை தமிழ்ல என்ன சொல்லுவோம்? முப்பட்டகம். ஓகேயா, முப்பட்டகம் வழியா பார்க்கலாம் இந்த பிரிசம். இதுல ஒவ்வொரு கலர்ஸும் சொல்லுங்க. வீனா என்ன? வயலட். ஐனா இண்டிகோ. பீனா ப்ளூ. ஜி வந்து கிரீன். ஒய் எல்லோ. ஆரஞ்சு, ரெட். ஓகேயா, ஸோ இதுதான் இந்த கலர்ஸ், 7 கலர்ஸ். பிரிசம் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது? இந்த 7 கலர்ஸ் இப்படி பிரிஞ்சிருக்கு இல்லையாப்பா, இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பர்சன். ஓகேயா, டிஸ்பர்சன்னா என்ன அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணலாம். The band of the colored components of a light beam. Light beam is called its spectrum. ஸ்பெக்ட்ரம்னா இதுதான், அதாவது ஆஹ், ஒளியின் நிறங்கள் வரிசையாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு பெயர் நிறமாலை. இந்த பேண்ட் சொல்றோம்ல, 7 கலர்ஸும் சேர்ந்து இருக்கிற அந்த இது வந்து நிறமாலை. அதுதான் நிறமாலை வரிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்பெக்ட்ரம். The splitting of light into its component colors is called dispersion. ஒரு நிறம் 7 நிறங்களாக பிரிவதற்கு பெயர் தான் நிறப்பிரிகை. டிஸ்பர்ஷன் தமிழ்ல நிறப்பிரிகைன்னு அர்த்தம். Its component colors is called dispersion. ஒளியானது பல நிறங்களாக பிரியும் நிகழ்வு நிறப்பிரிகை.
சன்லைட் வந்து 7 நிறங்கள் சேர்ந்த கலவைன்னு முதல்ல சொன்னது யாரு? நியூட்டன். ஓகேயா? நியூட்டன் தான் ஃபர்ஸ்ட் சன்லைட்டுங்கிறது 7 கலர்ஸ் சேர்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சன்லைட்டுங்கிறது 7 கலர்ஸா பிரியும் கூடிய நிகழ்வு எப்ப நடக்கும்? நம்ம எப்ப ரெயின்போ பார்க்க முடியும்? மழை பெய்யுற நேரத்துல பார்க்கலாம், அப்படிதானே? சோ மழை பெய்யுற எல்லா நேரத்துலயும் ரெயின்போ பார்க்க முடியுமா? முடியாது. சன்லைட்டோடைய ஆங்கிள் வந்து சம்டைம்ஸ் நமக்கு கரெக்டா இருந்தா மட்டும்தான் ரெயின்போ தெரியும். ஓகேவா? அப்படி நாம சொன்ன இந்த பிரிசம் இருக்குல்ல, பிரிசம் வழியா லைட் பாஸ் ஆனா தானே 7 கலர்ஸா பிரியுது. அப்ப கண்டிப்பா பிரிசம்ங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம அட்மாஸ்பியர்ல ஏதோ ஒண்ணு பிரிசமா செயல்படுறதுனால தானே 7 கலர்ஸ் நம்ம பார்க்க முடியுது. அது என்னது? அட்மாஸ்பியர்ல இருக்கிற எந்த விஷயம் பிரிசம் மாதிரி நமக்கு இருக்கிறதுனால நம்ம 7 கலர்ஸா பிரியுது சொல்லுங்க. ஓசோன் லேயரா? இல்ல. மழை பெய்யும் போது நம்ம அட்மாஸ்பியர்ல ஃபுல்லாவே என்ன இருக்கும்? வாட்டர் டிராப்லெட்ஸ் இருக்கும்ல, அதாவது நீர் துளிகள் இருக்கும் தானே. காற்றுல வந்து அதிகமா நீர் துளிகள் இருக்கும் இல்லையா? அந்த நீர் துளிகள் வழியா லைட் பட்டுதான் எத்தனை கலர்ஸா பிரியுது? 7 கலர்ஸா பிரியுது. சரியா? சோ அது அது வந்து ஒரு பாயிண்ட். கண்டிப்பா இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின், அதை நோட் பண்ணிக்கோங்க. நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். அதாவது the water droplets act like small prisms in rainy days. நீர்த்திவளைகள் சிறிய முப்பட்டகமாக மழை நேரங்களில் செயல்படுகிறது. ஓகே, அடுத்தது இந்த டிஸ்பர்ஷன் நடக்கிறதுக்கான ரீசன். சரி, இந்த வானவில் தோன்றுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, டியூ டு டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அண்ட் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரெண்டு ரீசன்னால தான் வானவில் வந்து உருவாகுது. ஓகேயா? ஃபர்ஸ்ட் டிஸ்பர்ஷன், ரெண்டாவது இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். இந்த ரெண்டுமே வானவில் உருவாகுறதுக்கு காரணம். உங்களுக்கு ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டு மூணாவது ஆப்ஷன்ல 1 and 2 அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால இதை கவனமா போடணும். நிற பிரிகையும் காரணம், அப்புறம் முழு எதிரொலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். இந்த முழு அக எதிரொலிப்பு. இந்த ரெண்டு ரீசன்னாலதான் வானவில் வந்து உருவாகுது. ரீசன் ஃபார் ரெயின்போ. வானவில் தோன்ற காரணம். சப்போஸ் உங்களுக்கு இது இருந்தாலும் போடலாம். ரிஃப்ராக்ஷனும் ஒரு ரீசன். இந்த மூணுல எது கொடுத்தாலும் எழுதலாம். ஒளி விலகல். சோ வானவில் தோன்ற காரணம் எது அப்படின்னு கேட்டா இந்த 3 ஆப்ஷன்ல எது இருந்தாலும் எழுதலாம். மூணுமே காரணம்.
ஓகே, அடுத்த பாயிண்ட் போலாம். நெக்ஸ்ட், ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா அதுக்கான ரீசன் ரிஃப்ராக்ஷன். இது நோட் பண்ணியாச்சா? எல்லாரும் எழுதியாச்சா? ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். Twinkling of stars is due to refraction, atmospheric refraction of starlight. நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் அதன் ஒளியானது வளிமண்டலத்தில் ஒளி விலகலை ஏற்படுத்துவதால். ஓகே, அது மாதிரி நம்ம ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கு என்ன ரீசன் கேட்டா என்ன சொல்லணும்? Why is the color of the clear sky blue? வானம் வந்து தெளிவா இருக்கும்போது அது பாக்குறதுக்கு ப்ளூ கலர்ல தெரியுது இல்லையா? அதுக்கு என்ன ரீசன்? ஸ்கேட்டரிங். ஓகேயா, அதாவது ஒளிச்சிதறல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒளிச்சிதறல் அடைகிறதுல நமக்கு வந்து எதோட வேவ் லென்த் கம்மியா இருக்கும் அப்படின்னா ப்ளூவோட வேவ் லென்த் கம்மியா இருக்கிறதுனால அது மட்டும் அதிகமா ஸ்கேட்டர் ஆகும். அதனால ஸ்கை என்ன கலர்ல இருக்கு? ப்ளூ கலர்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், வேவ் லென்த் கம்மியா இருக்கிற கலர் எது? ப்ளூ. நீங்க விப்ஜிஆர் எழுதும் போது ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? VI. விப்ஜிஆர் எழுதும் போது VI போட்டோம்ல, அது வீனா வயலட் இண்டிகோ அதெல்லாம் நம்ம சொல்லல. எதைதான் சொல்லணும்? ப்ளூ தான் வேவ் லென்த் கம்மியா இருக்கிற கலர், அதிகமா ஸ்கேட்டர் ஆகக்கூடிய கலர். ஓகே, இருக்கிறதுல வேவ் லென்த் அதிகமா இருக்கிற கலர் இது ரெட். சரி, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டர் வேவ் லென்த் வந்து ப்ளூ அண்ட் லாங்கர் வேவ் லென்த் வந்து ரெட். ஸோ அது எப்படி இருக்கும்னா வேவ் லென்த் ஆஃப் ப்ளூ, சரி, ரெட் வந்து 1.8 டைம்ஸ் கிரேட்டர் தென் ப்ளூ. ஒன் பாயிண்ட் எயிட் டைம்ஸ் கிரேட்டர் தென் ப்ளூ. ஓகே, அதாவது சிவப்பு நிறத்தின் அலை நீளம் ப்ளூ நிறத்தை விடன்னு தான் நான் சொல்லுவேன். தமிழ்ல சில இதுல ப்ளூங்கிறத ஊதான்னு கொடுத்துருப்பாங்க, சில இதுல நீலம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்க ப்ளூனே படிக்கிறது பெட்டர். அது கன்ஃபியூஷன் ஆகி மாத்தி போட்டுறக்கூடாது. சரியா? சிவப்பு நிறத்தின் அலைநீளம் 1.8 டைம்ஸ், 1.8 மடங்கு அதிகம். இந்த வேவ் லென்த் அதிகமா இருக்கிற ரெட் கலர் ரொம்ப தூரத்துல இருந்து பார்த்தாலும் ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனாலதான் ரயில்வேல வந்து சிக்னல், அப்புறம் அந்த பச்சை கொடி, இது என்னது, பிளாக் கலர்ஸ்ல மெயினா என்ன கலர் யூஸ் பண்றாங்க? ரெட் கலர். ஏன்?
ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது ரெட் கலரை ஈஸியா என்ன செய்ய முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். அது மாதிரி சிக்னல்ஸ்ல வந்து ரெட் கலர் நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து பார்க்கும்போது கூட உங்களுக்கு தெரியும். ஓகேயா? ஸோ இதனால டிஸ்டன்ட் வியூக்கு வந்து அதிகமா யூஸ் பண்றது எதுதான்? ரெட் கலர். ஓகேயா? ஸோ அந்த இது என்ன சொன்ன, இந்த கலர் ஸ்கை ப்ளூ கலர்ல இருக்கிறதுக்கான ரீசன் என்ன சொன்னோம்? ஸ்கேட்டரிங். அது எழுதிருக்கீங்களா? ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட். அதாவது வானம் நீல நிறத்துல இருக்க காரணம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி சிதறல். ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூக்கான ரீசன் வந்து ஒளி சிதறல். ஓகேயா? ஸோ அவ்வளவுதான் இந்த லெசன்ல உள்ள பாயிண்ட்ஸ். இன்னும் ஒண்ணு இம்பார்ட்டன்டான ஒரு லெசன் 10th நம்ம பார்க்கணும், பிசிக்ஸ்ல எலக்ட்ரிசிட்டி. அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது எலக்ட்ரிசிட்டி வந்து நாளைக்கு பார்க்கலாம். கரண்ட்னா என்ன, அப்புறம் ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், மேக்னெட்டிக் எஃபெக்ட்னா என்ன, ஃபிளம்மிங்கோட ரூலு, ஏசி கரண்ட், டிசி கரண்ட் இதெல்லாம் என்ன, ஓகேயா? இதெல்லாம் பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.